பஞ்சபூதங்கள் ஆசையுடன் தஞ்சை மாரியம்மன் கோவிலில் பிரம்மாண்டமாக நடந்த கும்பாபிஷேகம். புற்றாக உருவெடுத்த அருள் பாலிக்கும் அம்மனை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். மந்திர வாத்தியங்கள் முழங்க 21 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடந்த விழா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்கள்ல ஒன்னா விளங்கக்கூடிய தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில்ல வெகு விமர்சையா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த கோவில்ல அம்மன் புற்றா உருவெடுத்து அருள் பாலிச்சுட்டு வராங்களாமா. இதனால மூலவரா இருக்கக்கூடிய அம்மனுக்கு எந்த விதமான அபிஷேகமும் செய்யப்படுறதில்லை அப்படின்ற மாதிரி கூறப்படுது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் அம்மனுக்கு தைல காப்பு அபிஷேகம் மட்டும் நடக்குமா. அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க கோவிலுக்கு வந்து வேப்பில விரிச்சு படுத்து அம்மனை மனமுருகி வேண்டுனா அம்மை நோய் விலகும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கையாவும் கருதப்படுது. இந்த நிலையில இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்துல கடைசியா 2004ஆம் ஆண்டு தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பல லட்சம் ரூபாய் மதிப்புல இப்ப கோவில் கோபுரங்கள் வண்ணம் பூசப்பட்டு புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்காமா. சிவாச்சாரியார்கள் புனித நீர் கடத்த தலையில சுமந்து யாகசாலை மண்டபத்தில இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவகணங்கள் இசைக்க வழியெங்கும் பக்தர்கள் மலர் தூவி வரவேற்க கோபுர கலசத்துக்கு புனித நீர் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அன்னதானம் வழங்க மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையும் அனுமதி வழங்கி இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.